ஞானசேகரன் சம்மந்தப்பட்ட வழக்கில் இன்றைக்கி தீர்ப்பு வந்திருக்கு. தீர்ப்பு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை. அதுக்கப்புறம் 30 வருஷத்துக்கு குறைவாக 30 வருஷம் வரை அந்த தண்டனை இருக்கணுமா, கழிவெல்லாம் இருக்கக்கூடாதாம். பாவம் நீதிபதி எங்கேருந்து சட்டத்தை படிச்சுட்டு வந்தாருன்னு எனக்கு தெரியலை. என்னமோ என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்கிறேன்னா யாரையும் தாக்குறதுக்கு சொல்லலை. தப்பு யார் செஞ்சாலும் அது நீதிபதி சுப்ரீம் கோர்ட் நீதிபதி செஞ்சாலுமே நாங்கள் தாக்கி சொல்லிடுவோம். இந்த நீதிபதிகளெல்லாம் இவங்கெல்லாம் எனக்கு பின்னாடி சட்டம் படித்தவங்க, நான் சட்டம் படித்ததுனால சொல்கிறேன் நீ தப்பாக பண்ணுறீங்க அப்படிங்கிறது. எப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, இப்படியெல்லாம் தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாலியல் பலாத்காரத்துக்கு 103 புதிய சட்டம், பிஎன்எஸ் சட்டம் 103ல் என்ன தண்டனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று தூக்கு தண்டனை, அப்படி இல்லைன்னா ஆயுள் ஃபுல்லாம் தண்டனை, ஆயுள் முழுவதும். அதாவது அந்த வார்த்தை எப்படி போட்டிருப்பாங்கன்னா, பழைய இந்தியன் பீனல் கோட், இந்திய இந்திய தண்டனை சட்டத்தின்படி, பழைய சட்டப்படி லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டுன்னு போடுவாங்க. அப்படின்னா ஆயுள் தண்டனை. இப்போ புது சட்டத்தில் என்ன போட்டிருக்காங்க, இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் லைஃப், ஜெயிலு வாழ்க்கை முழுவதும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் அதே சட்டத்தில் குழப்படி பண்ணிட்டாங்க. பிஎன்எஸ்எஸ் அப்படிங்கிறது குற்ற நடைமுறை சட்டம், அதில் 475 இந்த பிரிவில் இதே பாஜக அரசாங்கம் சட்டத்தை போட்டவங்க வாழ்நாள் முழுவதும் தண்டனை அதுதான் ஆயுள் தண்டனைன்னு சொல்லிட்டு 475 என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஆயுள் தண்டனை என்பது குறைந்தது 14 வருஷத்துக்கு குறையாமல் இருக்கணும். அதற்கு பிறகு அரசாங்கம் நினைத்தால் தள்ளுபடி செய்யலாம், ரிமிஷன், கழிவுலாம் போட்டுட்டு விடுதலை பண்ணலான்னு இருக்குது. நீதிபதி பாவம் 475 படிக்கலை. 475 அரசாங்கத்துக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆயுள் தண்டனை வந்தவங்க 14 வருஷம் முடிஞ்சிட்டா அவர்களுக்கு கழிவெல்லாம் கொடுத்து அரசாங்கம் விடுதலை பண்ணலாம். அரசாங்கத்துக்கு இருக்கும் அந்த அதிகாரத்தை பறிப்பதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? படித்தீங்களா? பிஎன்எஸ்எஸ் படித்தீங்களான்னு தான் கேட்குறேன். போய் படிங்க. அதனால் யார் தப்பு செஞ்சாலும் தப்பு தான். இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த இவங்கெல்லாம் கீழ்மட்டத்தில் இருக்கிற நீதிபதிகள்லாம் இந்த சுப்ரீம் கோர்ட்டை ஒன்று வச்சுக்குவாங்க. சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிட்டான், என்ன சுப்ரீம் கோர்ட்டே சட்டம் தெரியாமல் இருக்கானே. இந்த கவர்னர் இதில் கவர்னர் ஜனாதிபதி 14 கேள்வி கேட்டிருக்காங்க, அதுக்கு இன்னும் பதில் சொல்லவே மாட்டேங்கிறானே. அப்புறம் இப்படி சுப்ரீம் கோர்ட்டு ஒரு வழக்கில் சுப்ரீம் கோர்ட்டு என்ன சொல்லியிருக்கான், அதாவது ஆயுள் தண்டனைன்னு சொல்லிட்டு 30 அவன் இஷ்டத்துக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு சட்டம், அரசாங்கம் ஒரு சட்டம், அரசாங்கம் 14 வருஷம் முடிஞ்சிட்டா அரசாங்கம் விடுதலை செய்யலாங்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க 30 வருஷம். எந்த சட்டத்தில் இருக்குது 30 வருஷம்? சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்காங்க ஒரு வழக்கில் ஆயுள் தண்டனைட்டு குறைஞ்சது 30 வருஷம் இருக்கணும், கழிவெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு. அதை அப்படியே கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி இந்த அம்மா வந்து இந்த வழக்கில் 30 வருஷம்னு சொல்லியிருக்காங்க. 30 வருஷம்னு சொல்கிறதுக்கு எந்த இதுவும் கிடையாது. அந்த வழக்கில் சுப்ரீம் கோர்ட்டு இதில் வழக்கில் அந்த குறிப்பிட்ட குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. அதை வந்து ஆயுள் தண்டனையாக குறைச்சி சுப்ரீம் கோர்ட்டு 30 வருஷம் வரையாச்சும் ஜெயிலில் இருக்கணும்னு சொன்னாங்க. இந்த நீதிபதி அதை அப்படியே எடுத்து இந்த வழக்கில் நீங்கள் தூக்கு தண்டனை கொடுக்கலையே, அந்த தீர்ப்பு இந்த வழக்குக்கு எப்படி சொல்லும்? 30 வருஷங்கிறது எந்த சட்டத்தில் கொடுத்தீங்க? நாட்டு மக்களுக்கு சொல்லுங்கள். நீங்கள் முன்னாடி எல்லாம் தீர்ப்பை விமர்சிக்க அதெல்லாம் பேசாதீங்க. ஃபேர் கிரிட்டிசிசம் இருந்தால் தீர்ப்பை விமர்சிக்கலாம், அதை பேசாதீங்க. அதனால் உங்கள் தீர்ப்புக்கும் விமர்சனத்துக்கு உட்பட்டது நீங்கள் வந்து பதில் சொல்லணும். எந்த சட்டத்தில் 30 வருஷம் தண்டனையை கொடுத்தீர்கள்? நீதிபதி எங்கேருந்து சட்டம் படித்தீங்க? அதுதான் 475 பிஎன்எஸ்எஸ் சட்டத்தை படித்தீங்களா? 103 பிஎன்எஸ் சட்டத்தை படித்தீங்களா? நீதிபதிக்கு கேட்குற கேள்வி. அதனால் இந்த இது வந்து இந்த தீர்ப்பை குடிச்சவரை ஆக்கிட்டாங்க. 30 வருஷங்கிறது சட்டத்தில் இல்லை. சுப்ரீம் கோர்ட் சொன்னது செல்லாது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டே சட்டத்துக்கு எதிராக, அதுவும் அந்த குறிப்பிட்ட வழக்கில் சுப்ரீம் கோர்ட்டு கொலை வழக்கிலிருந்து ஆயுள் தண்டனையாக மாறினதில் தான் சொல்லியிருக்காங்க. அதனால் தீர்ப்பை குழப்பி விட்டார் நீதிபதி. 1 மாதத்தில் அவங்க அப்பீல் போகிறேங்கிறாங்க. ஆனால் ஞானசேகரன் தப்ப முடியாது. தண்டனையில் போட்டு நீதிபதி குழம்பிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் சட்டத்தை படித்தா நல்லா இருக்கும் நீதிபதி அப்படிங்கிறது ஒரு வழக்கறிஞராக, பல குற்ற வழக்குகளை பார்த்த ஒரு வழக்கறிஞராக என்னுடைய கருத்து. இந்த தீர்ப்பு வந்து சரியில்லாத தீர்ப்பு, சட்டத்துக்கு எதிரான தீர்ப்பு
தண்டனையை ஒழுங்காக அவங்க என்ன பண்ணியிருக்கலாம், தூக்கு கொடுத்துருக்கலாம். இவெல்லாம் இருந்து என்ன பண்ண, சாக வேண்டியது தானே. சரி தூக்கு கொடுக்கலையா, ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸில் தான் தூக்கு கொடுக்கணுங்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்களா? ரைட்டு. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், ஆயுள் தண்டனை, ஆயுள் முழுவதும் சிறை தண்டனை சொல்லிட்டு முடிச்சுட்டு போங்க. சட்டத்தில் வந்துடும்ல எல்லாமே. ரொம்ப விவரமாக கொடுக்குறது அன்னிச்சு போட்டு குழப்பிட்டீங்களே அப்படிங்கிறது மக்கள் தெரிஞ்சுக்கங்க. தீர்ப்புக்கள்லாம் இப்படி தான் எழுதுகிறாங்க. சட்டத்தை பற்றி தெரியாமையே தீர்ப்புக்கள் எழுதுகிறாங்க. ஞானசேகரனுக்கு நம்ம ஆதரிக்க முடியாது. இந்த மாதிரி நீதிபதிகள் இருந்து எழுதுனீங்கன்னா அது அவங்களுக்கு சாதகமாக மாறும். அப்பீலுக்கு போனாங்கன்னா அது சாதகமாக மாறும். 30 வருடம் என்பதை எப்படி நிர்ணயித்தீர்கள்? எந்த சட்டத்தில் ஆயுள் தண்டனைக்கு 30 வருடம் என்று போடப்பட்டிருக்கிறது? பழைய சட்டத்தில் 20 வருடம் வரை என்று இருந்தது. 14 வருடமானால் அரசாங்கம் விடுதலை செய்யலாம் என்று இருந்தது. புதிய சட்டத்தில் 14 வருடமானால் அரசாங்கம் கழிவுகளை கொடுத்து அவர்களை விடுதலை செய்யலாம் என்று இருக்கும்போது நீதிபதி எந்த சட்டத்தை பார்த்து 30 வருடம் என்று நிர்ணயித்தார்? உச்சநீதிமன்றத்தில் ஏதோ ஒரு வழக்கில் சொன்னால் அதை கொண்டாந்து இங்கே விட்டுறதா? அதனால் நீதிபதி இதுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிறது அடுத்த கருத்து.